வெல்கம் பேக் டு கலி கிரிக்கெட்டர். இந்த இடையில என்ன பார்க்க போகிறோம்? கிளாசி ரோல்ஸ் ராய்ஸ் ராகுல் நம்பர் 6, நம்பர் 5, நம்பர் 4 ஓப்பனிங்கு எங்கே வேணால் இறக்கிட்டு எந்த கண்டிஷனாக இருக்கட்டும். எனக்கு டெக்னிக்கலி கிரிக்கெட் சூப்பராக ஆட தெரியும். அதனால் நான் எங்கே வேணால் எப்போ வேணால் ஆடுவேன்னு சொல்லி, அதாவது ஒரு டீமுக்காக எப்போ வேணாலும் எங்கே வேணால் ஆடுங்கிற ஒரு வேறு லெவல் கேம் வச்சுருக்க கிளாசி ரோல்ஸ் ராய்ஸ் ராகுலை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது ஏப்ரல் 18ஆம் தேதி 1992 கர்நாடகாவில் மங்களூரில் பிறந்திருக்காரு. அவர் 11 வயசுலேருந்து கிரிக்கெட் விளையாட ஸ்டார்ட் பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லணும். அவர் அண்டர் 19 இந்தியாவுக்காக 2010 ஆடினார். எஸ், அதுலேருந்து அவரோட பீக், அதாவது ஒரு நல்ல பிளேயராக ஆட ஆரம்பித்தார். அவர் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில் தான் டெபியூட் ஆனார். யாருக்கு அகெயின்ஸ்டான்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவுக்கு அகெயின்ஸ்டாங்க. அதாவது ஷாக்கிங்காக இருக்குது. அதுவும் எங்கே டிசம்பர் 26 மெல்போர்னில் பாக்ஸிங் டே டெஸ்ட்டில் அவர் டெபியூட் ஆனார். அதுக்கப்புறம் ஓடிஐயில் ஜனவரி 11, 2016 டெபியூட் ஆகிருக்காரு. அதாவது இந்தியாவில் ஃபஸ்ட் டைமாக ஓடிஐயில் டெபியூட் ஆன ஃபஸ்ட்டு மேட்சே 100 அடித்த ஃபஸ்ட்டு இந்தியன் பிளேயர் கிளாசி ரோல்ஸ் ராய்ஸ் ராகுல் தாங்க. அதாவது ஓடிஐயில் ஃபஸ்ட்டு மேட்சே செஞ்சுரி அடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் T20 ஜனவரி 18, 2016 டெபியூட் ஆகிருக்காரு. அதில் ஒரு சோக கதை என்னன்னா, அந்த மேட்ச்சில் அவர் கோல்டன் டக் ஆகிருக்காருங்க. அதாவது ஃபஸ்ட்டு பாலே T20 அவுட் ஆகிருக்காரு. அது ரொம்ப மனசு வேதனையாக இருக்குது. பிகாஸ் நான் பிக்கஸ்ட்டு ஃபேன் ஆஃப் ரோல்ஸ் ராய்ஸ் ராகுல்னு சொல்லலாம். அவர் ஐபிஎல்லில் 2013 ஆர்சிபிக்கு ஆடி இருக்காருங்க. அவரை பற்றி சொல்லணுன்னா ஐபிஎல், டெஸ்ட்டு, ஓடிஐ, T20 அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மேட்ச்லேயும், அதாவது எல்லா ஃபார்மெட்டு, அதாவது எல்லா மேட்ச்லேயும் 100 அடித்த பிளேயர்ஸில் இவரும் ஒருத்தர். அதாவது இந்தியாவில் கம்மி பேர் தான் அப்படியே 100 அடிச்சிருக்காங்க. அந்த கம்மி பேர்த்தில் இவரும் ஒருத்தர்னு சொல்லணும். இப்போ கிளாசி ரோல்ஸ் ராய்ஸ் ராகுல்னால் உங்களுக்கே தெரியும். டெஸ்ட்டில் எங்கே ஆட சொல்கிற, ஓப்பனிங் ஆட சொல்லி ஆடுறேன், நம்பர் 3 ஆட சொல்லி ஆடுறேன், நம்பர் 5 ஆட சொல்லி ஆடுறேன், நம்பர் 6 லோயர் மீடியம் பேட்ஸ்மேன் ஆட சொல்லி ஆடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆடி காட்டியிருக்காரு. அது மட்டும் இல்லை, டெஸ்ட்டில் சவுத் ஆஃப்ரிக்காவோட நம்பர் 6 ஆடி செஞ்சுரியனில் 100 அடிச்சிருக்காரு. இங்கிலாண்டில் கண்டிஷன் வேறு லெவலில் இருக்கும். அங்கே ஓப்பனிங் ஆட சொன்னாங்க. அதனால் ஆட முடியும்னு சொல்லி ஆடினார். ஓடிஐயில் விக்கெட் கீப்பிங் பண்ண சொன்னாங்க. என்னால் அதுவும் பண்ண முடியும்னு சொல்லி பண்ணார். கேப்டன் பண்ண சொன்னாங்க. என்னால் அதுவும் பண்ண சொல்லி பண்ணி வின் பண்ணியும் கொடுத்தாரு. கேப்டன்ஷிப்பில் அவர் பெட்டராக விளையாடினாலும் மற்ற யங் பிளேயர்ஸ்லாம் வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்கன்னு சொல்லி குறிப்பிடத்தக்கது. அதாவது நீ ஓடிஐயாக இருக்கட்டும், T20 இருக்கட்டும், டெஸ்ட்டாக இருக்கட்டும், எங்கேயா இருக்கட்டும், எப்போவா இருக்கட்டும், எப்போ எங்கே ஆட சொன்னாலும் இந்தியாவுக்காக நான் ஆடுவேன்னு சொல்லி அவருக்கு வேறு லெவல் ஆடிக்கிட்டு இருக்காருங்க. தேங்க்யூ காய்ஸ்.